அனைவருக்கும் வணக்கம். உலகமகா பொய்யரின் மொத்த உருவம் மாசோ விக்டர் அப்படின்னு நான் இந்த காணொளிக்கு தலைப்பிட்டிருக்கிறேன். ஏனென்றால் மாசோ விக்டரை பற்றி இன்றைக்கு தமிழகத்தில் எப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவர் மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆய்வாளர் அப்படின்னா அவர் சொல்லுவதுதான் உண்மையான வரலாறுன்னு ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்குது. எல்லாரும் நம்பல, ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் தமிழ் தேசியம் பேசுற சில கும்பல் இருக்குது. அதுக்கு ஆனால் உண்மையில் தமிழ் தேசியம்லாம் பேசல. அந்த கூட்டம் மறைமுகமாக குலத்தேசியம், அதாவது சாதி தேசியம் பேசுற கும்பல் தான். சாதி தேசியத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு இங்க தமிழ் தேசியம் அப்படின்னு வெளியில காட்டிக்குவாங்க. அடுத்த இனக்குழுவின் வரலாற்றை திருடுவதுதான் அந்த கும்பலுடைய வேலையாக இருக்கிறது. அதற்கு இந்த மாசோ விக்டர் போன்ற பொய்யர்கள் துணை புரிகிறார்கள். ஏனென்றால் அவரும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தான். சரி, நான் எப்படி இந்த மாசோ விக்டர் அவர்களை உலகமகா பொய்யர்னு சொல்றேன் அப்படின்னா, சில பேர் நினைக்கலாம் அது காழ்ப்புணர்ச்சியில் சொல்வதாக நினைத்துக் கொள்ளலாம். அதெல்லாம் கிடையாது. அவருடைய ஒரே ஒரு நூலை நான் படித்தேன். அந்த நூலிலேயே தெரிந்துவிட்டது இவர் யார் என்று. தொல்காப்பிய சிந்தனைகள் என்று அவருடைய நூல் ஒன்றை நான் படிக்க நேரிட்டது. அது இப்பொழுது கிடையாது, ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் படித்தது அந்த நூலை. அப்பொழுது எனக்கு தமிழர் வரலாற்றை பற்றிய முழுமையான ஒரு தெளிவு இல்லாத காலம்தான் அது. 3-4 ஆண்டுகள் கூட கிடையாது, அதற்கு முன்னதாக ஒரு 2016 வாக்கில் நான் படித்தது. அது 6 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. அப்போ எனக்கு தமிழர்களை பற்றிய, தமிழ் மக்களை பற்றிய, தமிழ் இனத்தை பற்றிய ஒரு முழுமையான ஒரு தெளிவான வரலாறு எனக்கு தெரியவில்லை. அதனால் நான் அந்த நூலை முழுமையாக படித்தேன். அதை ஓரளவு நம்பவும் செய்துவிட்டேன். ஆனால் அதன் பிறகுதான் தெரிகிறது, அந்த தொல்காப்பிய சிந்தனைகள் என்பது உலகமகா பொய்யரின் உளறல் என்று. அந்த உலகமகா பொய்யர் மாசோ விக்டரின் உளறல் தான் அந்த தொல்காப்பிய சிந்தனைகள் என்னும் அந்த நூல். அந்த நூலுக்கு அவர் தொல்காப்பிய சிந்தனைகள் என்று பெயர் வைத்திருக்க கூடாது, அதை விவிலிய சிந்தனைகள் என்று தான் அவர் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் அடிப்படையில் ஒரு கிறித்தவர். தமிழர் வரலாற்றை தமிழர் நிலத்திலிருந்தும், தமிழர் கடவுள்களிலிருந்தும், தமிழர் வழிபாட்டு முறைகள் அப்படி தமிழர் சார்ந்துதான் தொடர வேண்டும். ஆனால் மாசோ விக்டர் என்ன செய்திருப்பார் என்றால், அந்த நூலில் நேரடியாக பாரசீகத்தை கடந்து நேரடியாக எங்கே சென்று விடுவார் என்றால் ஜெருசலத்துக்கு சென்று விடுவார். அங்கு சென்று விவிலியத்தில் இருந்து தொல்காப்பிய சிந்தனைகள் என்ற அந்த ஆய்வு நூலின் கருத்துக்களை அவர் எழுதியிருப்பார். ஏன் தமிழ்நாட்டில் எந்த ஒரு இலக்கியம் கிடையாதா, எந்த ஒரு வரலாற்று நூல்களும் கிடையாதா? நேரடியாக அவர் எதற்கு விவிலியத்திற்கு சென்று தாவி குதிக்கிறார் என்றால், அவர் ஒரு அடிப்படை கிறித்தவவாதி. நான் இங்கு மதச்சாடல் செய்கிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். எத்தனையோ கிறித்தவர்கள் தமிழுக்காக உழைத்திருக்கிறார்கள், தமிழ் மொழிக்காக ஈகைகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மாசோ விக்டர் என்பவர் எப்படி என்றால், அவர் ஒரு கிறித்தவ மிஷனரிகளின் கைக்கூலி. அதனால் தமிழர் போர்வையில் தமிழர் சமயங்களை அழித்துவிட்டு கிறித்துவ சாயம் பூசிக்கொண்டு திரிப்பவர். எனவே தான் இவர் என்ன செய்கிறார் என்றால், தொல்காப்பிய சிந்தனைகள் என்னும் இந்த நூலுக்கு விவிலியத்திலிருந்து பல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதை அப்படியே தமிழர் ஆய்வு போல, தமிழ் மொழியின் ஆய்வு போல மடைமாற்றம் செய்திருப்பார். அதில் விவிலியத்தில் உள்ள தமிழ் சொற்கள் இவ்வாறு இருக்கிறது என்றெல்லாம் அவர் பயன்படுத்தியிருப்பார். அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் தேவநாய பாவனார் கூட தமிழ் மொழியின் வரலாற்றையும் தமிழ் மொழி மற்ற மொழிகளுக்கு கொடையாக கொடுத்துள்ளது என்பதை பற்றி தான் அவர் பேசியிருப்பார். ஆனால் நம்ம மாசோ விக்டர் என்ன செய்கிறார் என்றால், தொல்காப்பிய சிந்தனைகள் என்ற பெயரில் அவர் விவிலியத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த நூலில். அது மட்டும் கிடையாது, மாசோ விக்டர் அவர்கள் தமிழர் வழிபாட்டு முறையை பற்றிய அடிப்படை அறிதல் கூட இல்லாத, புரிதல் கூட இல்லாத ஒரு அரைவேக்காடு என்பதை இந்த நூலில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எப்படி என்றால், தமிழரின் முழு முதற் கடவுளான சிவனை பற்றி இவர் கூறிய கருத்துக்கள் அனைத்துமே நகைப்பிற்கு உரியதாக இருக்கிறது. சிவன் என்ற சொல்லிற்கு எதை அவர் மூலமாக காட்டுகிறார் என்றால், குறிஞ்சி பகுதியில், அதாவது தமிழர்களின் நிலமான குறிஞ்சி நிலத்தில் இருந்த தமிழர்கள் கதிரவனை மலையிலிருந்து, அதாவது அந்த குறிஞ்சி நிலத்தில் உள்ள மலையிலிருந்து எழும்பும் பொழுது அந்த ஒளியை பார்த்து சிவந்தவன் என்று கூறி சிவன் என்று அதற்கு பெயர் வைத்தார்கள் என்று இவர் ஒரு கருத்தை அதில் பதிந்திருப்பார். உண்மையில் அன்பர்களே, சிவ சமயத்தின் தோற்றம் குறித்த ஆய்வை நாம் நோக்கும் பொழுது தெய்வ திரு மறைமலை அடிகளார் இது போன்ற ஆய்வாளர்களுடைய நூல்களை நீங்கள் புரட்டி பார்த்தால் உண்மையான சிவசமயத்தின் தோற்றத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் மாசோ விக்டர் என்னும் இந்த பொய்யர் அவருக்கு கிடைத்த ஏதோ ஒரு செய்தியை கொண்டோ அல்லது இவராகவே கட்டுக்கதையை வைத்துக் கொண்டோ சிவனுக்கு ஏதோ ஒரு அடையாளத்தை புகுத்தி கொண்டிருக்கிறார். அது எதற்காக என்றால், இவர் தொல்காப்பிய சிந்தனைகள் என்ற பெயரில் விவிலிய சிந்தனைகள் என்ற கருத்துக்களை பதிந்திருப்பதை தமிழர்கள் அறிந்துவிடக் கூடாது என்பதற்காக தமிழர் சமயம் என்ற ஒரு பெயரில் இந்த கருத்தை அவர் புகுத்தியிருப்பார்.
இப்படி பல இடங்களில் அவர் தேவனைய பாவனரையும் பயன்படுத்தி கொண்டு அவர் பெயரையும் கூறிக்கொண்டு பல பித்தலாட்டங்களை இந்த நூலில் செய்திருப்பார். எனவே அன்பர்களே, நான் இந்த நூலை குறை கூறுகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மையில் இந்த நூலை படித்து நான் பெரும் குழப்பத்திற்கு ஆளானேன். பிறகுதான் மற்ற நூல்களை படித்து நான் ஓரளவுக்கு தெளிந்து கொண்டேன். அப்படி நீங்கள் விரும்பினால் இந்த நூலை வாங்கி படித்து பாருங்கள். அதாவது தொடக்க காலத்தில் வரலாற்றை பற்றி படிக்க விரும்புபவர்கள் இந்த நூலை தொட வேண்டாம். தமிழர் வரலாற்றை நன்கு அறிந்திருப்பவர்கள் இந்த நூலை வாங்கி படித்து பாருங்கள். நான் கூறியது அனைத்தும் உண்மையா இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே மக்களே, மாசோ விக்டர் போன்ற பொய்யர்கள் கூறும் வரலாற்றை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.